சார், ஒரு பொதுவான கேள்வி. இப்போ காமெடி ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப டிராஜிக்கு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, பிரச்சனை. அதே மாதிரி வில்லனை நிறைய பேர் பார்க்கும்போது நிஜ வாழ்க்கையில அவங்கெல்லாம் அவ்வளோ நல்லவங்க அப்படின்லாம் நாம கேள்விப்படுறோம். உங்களை சுத்தி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டுன்னு இருக்கா? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? நடிப்புன்னு வந்ததுனால இது பிரச்சனை. காமெடி நடிகர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல பிஃபோர் தி என்டர் த ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் கஷ்டப்பட்டுருப்பாங்களே வெளியே. ஒன்ஸ் அந்த ஃபீல்டுக்கு வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வேணா மற்றவங்களை கஷ்டப்படுத்தலாமே வெளிய, அவங்களா கஷ்டப்பட்டதா எனக்கு தெரியல. வில்லன் நடிகர் முதல்ல இப்படி பார்க்கும்போது முக்கியமாக எம்என் நம்பியார் சார் சொல்லணும். அவ்வளவு கொடூரமான வில்லன் ஆரம்பத்திலேருந்து முதல்ல அவர் ஹீரோவாக நடிச்சிருக்கார் ஒரு படத்தில். அதுக்கப்புறம் எல்லாம் வில்லன் தான். பட் வெளியில் வந்துட்டாருன்னா அவளை மாதிரி ஒரு நைஸ் மேன் அண்ட் பக்கா ஜென்டில்மேன் அண்ட் எந்த விதமான பைசஸும் இல்லாத ஒரு பியூர் மேன் அப்படின்னு போனால் பாருங்க. அவர் கடைசி காலம் வரைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தார், மலை சபரிமலைக்கு அப்படின்னா தெரியும். அதனால அது ஆக்டிங், இது ரியல் லைஃப், அது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணா தான் வம்பு. இந்த காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு நீங்க ரசிச்சிருப்பீங்க, நீங்க அட்மையர் பண்ணியிருப்பீங்க. எந்த ஆக்டர் எந்த காரணத்துக்காக குறிப்பா பிடிக்கும் அப்படின்னு சில பேரை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு குறிப்பாக எனக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாருன்னா டிஎஸ் பாரதியார் தான். அவரோட ஒரு நாடகம் வேலை நான் பண்ணியிருக்கேன். அதனால அவருடைய எக்ஸ்பிரஷனும் அவருடைய டைமிங்கும் அவருடைய முக பாவனையும் சரி, அது கேமராவுக்கு கொஞ்சம் ஸ்டேஜில் அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2 ரவுக்கு மேலே உங்கள் முகம் ஜாஸ்தி தெரியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ஆர்டிஸ்ட்னா, நான் யாரையும் மற்றவங்கெல்லாம் பிடிக்கலன்னு சொல்ல, பட் எனக்கு ரொம்ப நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் பார்த்தா டிஎஸ் பாரதியார் தான். நல்ல நீங்க ரசிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஜோக், ஏதாவது ஒரு நகைச்சுவை ஷேர் பண்றீங்களா? நிறையா இருக்கு. 1-2 உங்களுக்கே தெரியும். நாங்கள் எங்கள் வீட்டு சமயக்காரர்கிட்ட நான் வந்து இருக்கு சாம்பார் வைன்னு சொன்னேன். அவன் சாம்பார் வந்து ஆஃபீஸுக்கு கொடுத்தான். ஆஃபீஸுக்கு வந்து டிஃபன் கேரியர் வந்து சாப்பாடு போட்டு சாம்பார் எடுக்க போகிறேன். அதில் புடலங்காய் எடுக்கிறேன், அது திரௌபதி வஸ்திரா மாதிரி வந்துட்டே இருக்குது. அப்புறம் அவங்க கூப்பிட்டு வச்சுட்டேன். நான் சாம்பாரில் வெங்காயத்தை தான் முழிச்சாக போட்டால் பிடிக்கும்னு சொன்னேன். வெளியே எல்லா பெரிகாய்க்கும் முழிச்சாக போடாத. எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது உங்களுக்கு பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். தோட்டத்தில் விளையும் போது புடலங்காய் முழிச்சாக தான் விளையும், அது சுபாவம். சாம்பாரில் போடும்போது நெருக்கி போடலாமே அப்படின்னு. அப்புறம் நம்ம டெய்லர் பாபாராவை கொடுத்து அவங்ககிட்ட பேண்ட் ஒன்று ஆல்ட்ரு பண்ண கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வா. அது நம்ம டெய்லர் பாபாராவா, அவன் டைட்ஸ் எல்லாம் நல்லா தப்பாக, அவன் சாதாரண பேண்ட்டே நல்லா டைட்டாக தான் தைக்கிறான். அவன்கிட்ட ஒரு பேண்ட் ஒன்றும் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக பெருசு வச்சு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி அப்படி தான் பெருசு வச்சு கொடுத்துட்டேன்னு கொடுத்தான். அந்த பேண்ட்டை போட்டுட்டு ஹோட்டலில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு நான் எழுந்துக்கிறேன். நான் மொத்தம் எழுந்துக்கிட்டேன், பேண்ட் அங்கேயே இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக பண்ணி கொடுத்துட்டான். இது மாதிரி தான் சொல்லிட்டு போடுறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப நைஸ் ப்ராக்டிக்கல் ஒன்ஸ். ஆமாம். அப்புறம் இது கூட சொல்லலாம். ஏதாவது வாக்கிங் போயிட்டு வந்தாச்சுன்னா மச்சன் மையம் உட்காந்துருக்கேன், உள்ளே வந்து குளிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஹஸ்பண்டுக்கிட்ட ஒய்ஃப் சொல்லலாம். உடனே ஹஸ்பண்டு, இருமா நான் வாக்கிங் போயிட்டு வந்தோடனே நம்ம மருமகள் எனக்கு ஒரு கப்பு காஃபி தரேன்னு சொன்னான். அவர்கிட்ட எந்த காஃபி கேட்டேன், நான் எதுக்கு இருக்கேன், நான் காஃபி தரமாட்டேன், அவள் காஃபியில் விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவான், சீக்கிரம் வாங்குவோம். மருமகள் காஃபியில் விஷத்தை கலந்து கொடுத்துருவான், என் பொண்டாட்டி காஃபி போட்டாலே விஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு. அது இதெல்லாம் காமனாக சொல்லிட்டு போகிறதுக்கு. சரி, உங்களுக்கு இவ்வளோ நேச்சுரலாக நகைச்சுவைன்ற விஷயம் வருது, எனக்கெல்லாம் வரல. அப்போ நான் வந்து எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது சொல்லுங்க. சிரிச்சு மக்களை சந்தோஷமா வச்சுப்பேன். வரலன்னு நீ சொல்றீங்க, நீங்களும் சொல்லி இப்போ நீங்கள் எவ்வளவு சொல்றது, நம்ம சொல்றத வந்து நம்ம அனுபவிச்சு சொன்னால் தானே அது வந்து நகைச்சுவை வருங்கிறது. நிறைய பேர் இப்போ நீங்கள் ஹியூமன் கிளப் வந்துருப்பீங்க. ஹியூமன் கிளப்பில் நிறைய பேர் ஜோக் சொல்கிறாங்க. அவங்க ஜோக் சொல்லும்போது அதை வந்து அவங்க உணர்ந்து ஃபீல் பண்ணி அந்த எஃபெக்டோடு சொன்னால் தான் நம்மளால ரசிக்க முடியும். பேப்பரில் நியூஸ் படிக்கிற மாதிரி கையில் பேப்பர் வச்சு ஜோக்கை படிச்சுட்டு போனால் அது அப்புறம் ரசிக்க முடியாது. அதுதான், வேறு ஒன்றும் இதில் பெரிய வித்தை ஒன்றும் கிடையாது. நிறைய நடக்கிறது தினசரி வாழ்க்கையிலே. நம்ம சோகத்தையே பார்த்துருந்தோம்னா இதை விட்டுடுறோம். இதை கொஞ்சம் கையில் கெட்டியாக பிடிச்சின்னு அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் சோகம் துக்கம் சந்தோஷம் 2 கலந்து தான். இதை பார்த்துட்டு அதோட விட்டுட்டு எது நமக்கு சௌரியமாக நல்லதோ அதை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாமேங்கிறது தான். நீங்கள் அந்த ஒரு ட்ராமாவில் சொல்லுவீங்க, சிகரெட்டு பார்த்தா
சிகரெட் பிடிச்சா இன்ஜூரியஸ் ஹெல்த்னு பேப்பரில் போட்டிருக்கு அப்படின்னு அவ சொல்லுவாள். ஒய்ஃபு சொல்லுவா, அவன் அப்படிதான் போடுவான், நீ வந்து பேப்பரை படிக்கணும். சொல்லுங்க. சிகரெட் பிடிக்கிறது கெடுதல் பேப்பரில் போட்டுவிட்டு அடுத்த பேஜ் ஃபுல் பேஜ் சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுப்பா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், பேப்பரை வாங்கணும், படிக்கணும், பேப்பரை மடித்து வச்சுட்டு இதை மடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சோகம் பாட்டுக்கு சோகம், நம்ம சேர்த்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம இப்போ சொல்லப்படம் வந்து லிக்கர் வந்து சாப்பிட்றது தப்புன்னா கவர்மெண்ட்டே லிக்கர் சாப்பிட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? பட் அவங்களுக்கு சொல்லி குத்தம் இல்லை. அதை விட்டானா அவங்களுக்கு அப்புறம் ரெவென்யூவே கிடையாது. அதுதான் பாதி ரெவென்யூ ஓடின்னு இருக்கு. உங்களுக்கே ரொம்ப ஒரு அழகான விஷயம் நம்ம என்ன பார்க்குறேன்னா, நல்லா ஜோக் சொல்ல வருது, உங்களால் மற்றவங்கள நல்லா என்டர்டெயின் பண்ண முடியும். இருந்தும் என்னடா பேச சொன்னாங்களேன்னு பேசினே இருக்காம அவ்வளோ ஷார்ப்பாக கச்சிதமாக இருக்குது உங்களுடைய ஆன்சர்ஸ். ஸோ இதை வந்து ஏதோ நம்ம தேவையில்லாமல் பேசுகிறோம் அப்படின்ற அந்த இதுவே இல்லை. இது எப்படி உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கா? இது வந்து அனுபவத்தில் தான். பாக்கி பேர் பேசும்போது எனக்கு என்ன தோன்றது, அது மாதிரி தான் நான் பேசும்போது மற்றவங்களுக்கு வரும். அதனால பாக்கி பேர்ட்டு நேரடியாக சொல்ல முடியாது, கொஞ்சம் மறைமுகமாக சொல்லி பார்ப்போம். இது ஒரு ஃபோன் வந்திருக்கு ஏதாவது சொல்லிட்டு இப்போ ரொம்ப பேர் இப்போ பண்ணுறது என்ன, சபாலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போதோ, நிகழ்ச்சி சுமாராக இருந்தால் சரி, நிகழ்ச்சியிலே எழுந்து போகணும்னு தோணா இருந்தால் உடனே கையில் செல்ஃபோன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில போயிடுறாங்க. அது ஃபோன் பண்ணணுங்கிறது. அந்த மாதிரி சில வேளைகள் இப்போ நான் மற்றவங்க பேசும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வருதோ அதே ஃபீலிங் மற்றவங்களுக்கு இருக்குன்னு புரிஞ்சுட்டேன்னா சரியா எப்போ பேசணுமோ அவளை பேசிட்டு பிரிச்சுக்கிறது பெட்டர். நாடகமா சினிமாவா, நடிக்க எது பிடிக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பார்க்கறதுக்கு எது பிடிக்கும்? நடிக்கிறதுக்கு நாடகம் பிடிக்கும்னா எனக்கு பார்க்கறதுக்கு நாடகம் தான் பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் உண்மையை சொல்லி நான் சினிமா பார்த்து 7-8 வருஷம் ஆச்சு தியேட்டருக்கு போய் பார்த்து. இப்போ டிவியில் அதுவும் பழைய படங்கள் போட்டால் பார்ப்பேன் வெளியே. அதுக்காக சினிமாவுக்கு விரோதி சினிமாவுக்கு எதிரிலாம் நான் சொல்ல முடியல. என்னுடைய பேஷன் டுவர்ட்ஸ் பிளே. ஏன்னா நாடகம் தான் உயிரோட்டமானது. நேரடியாக நம்ம வந்து பார்த்து பேசக்கூடிய ஒரு அனுபவம் நாடகத்தில் தான் கிடைக்கும். அதை தவிர நாடகம் தான் கலைகளுக்கு எல்லாத்துக்குமே தாய். யாரை புரிஞ்சுக்கிறது அதிக கஷ்டம், பெற்றவங்களா மனைவியா? மனைவியை தான். பெற்றவங்களை நாம புரிஞ்சுக்க வேண்டாம், நம்மளை தான் பெற்றவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வளர்த்து ஆளாக்கி விட்டது நம்ம பெற்றவங்க. ஆனால் நம்மளோட வந்து வாழ போகிறது மனைவி. அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் வாழ்க்கை எல்லாம் இன்பமயம் தான். நாடகத்துல சினிமால எப்படியா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சது நடிப்பா இயக்கமா? நான் இயக்கம்ன்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போகிறதில்லை. எனக்கு பிடிச்சது நடிப்பு தான். ஏன்னா இயக்கம்னு வரும்போது என்னுடைய சாயல் அல்லது என்னுடைய பாணி, என்னுடைய நடையுடைய பாவனைகளை நான் வந்து இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது தப்பு. அப்போ அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவனுடைய ஒரிஜினல் போயிடும். அதனால இயக்கம் பண்ணுறவங்க ஓரளவு நடிகர்களாக இல்லாமல் தொழில் முறையில் பெரிய ஆளாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சென்னையில் எது ரொம்ப கொடுமை, மழையா வெயிலா? ரெண்டும் கொடுமையே இல்லையே, அது இயற்கை. அதை போய் கொடுமைன்னு சொல்லணும். மழை இல்லாமல் இருந்தால் இருந்துட முடியுமா? இல்லை மழை மாத்திரம் இருந்தால் இருந்துட முடியுமா? வெயிலும் வேணும், மழையும் வேணும். பருவ காலத்தில் எது எது எப்படி நடக்கணுமோ அது இது நடக்கணும். அது நடக்காமல் போகிறதுக்கு காரணம் நாம தான். ஒரு ஹோட்டலில் போய் சாய்ஸ் கொடுத்தா பீட்சாவா வத்த குழம்பா? டெஃபினெட்லி வத்த குழம்பு தான். பீட்சா மைதா மாவு உடம்புக்கு ஆகாது. வத்த குழம்பு ரொம்ப நல்லது. அதுவும் தயிர் சாதத்துக்கு வத்த குழம்பு ஜாஸ்தி போடுறதா தயிர் சாதம் ஜாஸ்தி போடுறதான்னு தெரியாத அளவுக்கு சாப்பிடலாம். சார் பிடிச்சா பிடிக்கும்னு சொல்லுங்க சார், உடம்புக்கு நல்லதுலாம் விட்டு போடுறீங்க. நிஜமாவே மைதா மாவு உடம்புக்கு கெடுதல் தான். அதுக்காக பீட்சாவுக்கு வர சொல்றது இல்லை. இப்போ பாதி பேர் பீட்சா தான் திங்குறாவே, தின்னுட்டு என் வயசுல வரத்தப்ப 20 வயசுலேயே வருது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. யார் படம் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க, கமலா ரஜினியா? 2 படத்தையும் மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் தான் சொன்னேன், நான் சினிமா ஜாஸ்தி பார்க்கறது இல்லைன்னு. ஆனால் 2 பேரும் எனக்கு நல்ல நண்பர்கள். அந்த முறையில் தான் படத்தை பார்த்து நடிப்பை பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல். அதனால் அதில் நம்ம தலையிட முடியாது. 2 பேரையும் பிடிக்கும். ஆனால் 2 பேர் நடிப்பை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் ஒரு வெளியில் ஒரு இடத்துல போய் அப்படி சுற்றி பார்க்கும்போது என்ன தோணுது மனசில்? மீடியா வரமா சாபமா? மீடியா வந்து வரமா சாபமான்னு சொல்கிறது நம்ம எடுத்துக்கிற சூழ்நிலையை பொறுத்தது. அண்டு அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் அதை வச்சுருக்காங்கன்றதையும் பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கொலை நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா மீடியா வந்து உடனே நல்ல சிரிப்பாக என்னை பார்த்து ஒரு நகைச்சுவை சொல்லுங்கன்னு சொல்லாலும் கேட்டால் அது சரியாக வருமா? அதனால
மீடியாவை நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கையாளுறது நம்முடைய சாமர்த்தியம். எது அதிகமா யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக்கா யூடியூபா? யூடியூபு ஃபேஸ்புக்கு ரெண்டையுமே நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, அப்பப்போ பார்க்கறது தான். யாராவது இப்போ உங்களுக்கு கேட்ட நீங்கள் யூடியூப்ல தான் வரைவீங்க, அது மாதிரி நல்ல விஷயங்கள் சிலதெல்லாம் யூடியூப்ல பார்த்துக்கிறது நல்லது. உதாரணமாக இப்போ வந்து சுதா ரகுநாதன் வந்து எம்எல்வி மாதிரி பாடுறா, எம்எல்வி மாதிரி அசம்பலா பாடுறாங்க. நான் சுதா ரகுநாதன் பாடி கேட்டிருக்கேன், ஆனால் எம்எல்வி பார்த்து கேட்டு ஞாபகம் எனக்கு இல்லை. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் யூடியூப்ல போய் பார்த்து இப்படி பாடினாங்கன்னு தெரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும் ரொம்ப நல்லது. ஆனால் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ வந்து எல்லாத்தையுமே நிஜம் நின்று நம்ம இறங்கிடக்கூடாது. நம்ம புத்தியாலித்தனையும் நம்ம அறிவியல் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை பார்க்கணும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.